ஸ்மோக்கி ஐ மேக்கப் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன். ஸோ அதை எப்படி குயிக்காக ஈஸியாக முடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த கிளைண்ட்டோடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ட்ரான்சிஷன் ஏரியா பிங்க், ப்ரௌன், மெரூன், ஆரஞ்ச் மாதிரியான எந்த ஷேட்ஸுமே தெரியக்கூடாதுங்கிறதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஐப்ரோஸை நீட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கன்சீலரை வச்சு ஐப்ரோஸை கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சேம் கன்சீலரை வச்சு ஐபேஸையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ப்ளம்முடைய காஜல் எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைனை ஸ்மட்ச் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மட்சும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களுடைய சாரியை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளூ ஷேடை எடுத்து பண்ணிக்கிறேன். அதாவது டெபாசிட் மட்டும் தான் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணலை. ஜஸ்ட் இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் ப்ரஷில் இருக்க எக்ஸஸை மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஒரு ஸ்கின் லைட் கலரை எடுத்து ஓவராலாக பிளெண்டிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் அவங்களுடைய ஹைலைட் ஏரியாவை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண ஒரு ப்ளூ கலர் ஷிம்மர், அதாவது கிளிட்டர் இல்லை ஷிம்மரை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த லைனை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் அந்த லைனை டார்க்கன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக இவங்களுக்கு நேச்சுரல் லேஷஸ் பார்க்க டென்ஸ் இருக்கிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் டென்ஸாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீட்டாக பக்காவாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஐ மேக்கப் எதுவுமே செப்பரேட்டாக, அதாவது நம்ம என்ன கலர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் பிளெண்டிங் பார்க்க பக்காவாக இருக்கணும். அப்போ நம்ம ஐ மேக்கப் பார்க்க சூப்பராக ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.